குப்பை எழுறவனுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம், மீன் பிடிக்கிறவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம், நெசவாளனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம், இந்த நாட்டாளுற உனக்கு எங்களுக்கு என்னதான் சம்பந்தம் சொல்லு, என்னதான் சம்பந்தம்? என்னது இது? கொடுமையா இருக்கு, கொடுமையா இருக்கு. தங்கச்சி சாலினி சொன்ன மாதிரி நான் தான் அதை பல தடவை பேசினேன். எப்படின்னா, எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் மேல ஒரு அவ்வளவு அக்கறையா போராட்டங்களை செய்வார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார். நான் சொன்னேன், கடைசி வரைக்கும் அவங்களை எதிர்கட்சியா இருக்கிற மாதிரியே பாத்துக்கிறீங்கடா, டே நல்லா போராடுறாங்கடா அப்படின்னு. இந்நேரம் எதிர்கட்சியா இருந்தா என்ன ஆகும்? இதே சேகர் பாபு சம்மனத்தை போட்டுட்டு எந்திரிக்க மாட்டாப்ல. அவருக்கு என்ன தெரியும் பாவம், குப்பையை பத்தி அவரே ஒரு பெரிய மக்கின குப்பை, அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு கோயிலுக்கு போனோமா, தேங்காய் எவ்வளவு இருக்கு, ஊதுபத்தி சாம்பிராணி எவ்வளவு போயிருக்கு, உண்டியல் எவ்வளவு காசு வந்திருக்கு, நம்ம தட்டைப்பைக்கு எவ்வளவு வந்துச்சு, நம்ம எஜமா வீட்டுக்கு எவ்வளவு போச்சு, வெளிப்படையாக ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லு. அறநிலைத்துறையில் ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம், எந்தெந்த கோயிலில் எவ்வளவு வருமானம், அது கோயில் நிர்வாகத்துக்கு பராமரிப்பு செலவு கொண்டு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் காலிவரை கட்டி கொடுக்க முடியல, சிவநாடார் வந்து கட்டி தர வேண்டியதுக்கு 250 கோடிக்கு கட்ட வந்தவர்கிட்ட கமிஷன் கட்டி திருப்பி வரட்டா யோக்கியப்பில்லை தானடா நீங்க. அவர் கோச்சிக்கு போயிட்டாப்ல. ஆனா கோயிலுக்கு கக்குசு வழிபட வர மக்களுக்கு கழிவறை கட்டி கொடுக்க வர என்கிட்ட கமிஷன் கேட்குறீங்க. மறுபடியும் கெஞ்சி கெதி குடிச்சு வந்தாங்க, போனா போகுதுன்னு கட்டி கொடுத்தாப்ல. கக்குசுல கமிஷன் அடிக்கிறவங்கள்ட்ட போய் இவங்க கக்குசு கூட மணக்கும்டா, இவங்க அதை விட கேவலமா நாருவாங்கடா இவங்க, நீ இவங்களை போய் பேச்சுக்கிறேன். தங்கச்சி சொல்லிச்சுல சாலினி, உள்ள விடல, அந்த அறைக்குள்ளே இந்த துப்புரவு பணியாளர்களை விடாதீங்க, போதாதீங்க, அவளே கூட்டி பெருக்கிட்டோம், அவங்களே அள்ளிக்கிட்டோம், அவங்களே அள்ளிக்கிட்டோம். எப்படி இருக்கு? உள்ள விடாதீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் ஒன்று, இந்த அதிகாரம் நிலையானது என்று நினைக்கிறார்கள். ஏற்கனவே 5-6 மண்டலத்தில் அதிமுக ஆட்சியிலே தனியாருக்கு கொடுத்தாச்சு, இப்ப நீங்க வந்து பேசுறீங்களே அப்படின்னு. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கொடுத்ததை இப்ப 4.5 ஆண்டுகளாக நீங்கள் நிறைவேற்றவில்லையே. 4.5 ஆண்டுகள் பொறுத்திருந்தார்கள் எமது மக்கள். இப்ப நிறைவேறும், அப்ப நிறைவேறும். அவர்கள் கேட்பது ஒண்ணு இல்லையே. 23,000 63,000 சம்பளம் கூட ஒண்ணும் கேட்கல. என் தம்பி சொல்ற மாதிரி 30,000 கொடுத்தா கூட 51 கோடி தான் தேவைப்படுது. அப்ப 2,700 கோடி ஒரு ஆண்டு ஒன்று 10 மாசத்துக்கு வருது. ஒரு மாசத்துக்கு 270 கோடினா 10 மாசத்துக்கு 2,700 கோடி வருது. இப்ப மாசத்துக்கு 50 கோடி தான் தேவைப்படுது. அப்ப 500 கோடியிலே 30,000 சம்பளத்துக்கு மக்களை நிரந்தர பணியமர்த்த முடியும் என்கிற போது, அப்ப 2,700 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுக்க வேண்டியது இருக்கு. எதுக்கு?